ஆமாம், என் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே எனக்கு இப்போ இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமா வரீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது சென்னை இது? அதான் நான் தமிழ் படம் திருப்பி பண்ணால் நல்ல ஸ்டோரியில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு சுராஜ் சார் சொன்ன ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, முந்தி பண்ண அதே கேரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 ஷேடு இருக்குது என் கேரக்டருக்கு. ஸோ அது பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறேன். இப்போ யார் உங்கள் டேட்ஸ்லாம் பார்த்துக்கிறாங்க? இப்போ யார் உங்களோட டேட்ஸ்லாம் பார்த்துக்கிறாங்க? எப்படி படம் கமிட் பண்ணுறீங்க? எனக்கு கதை பிடிச்சா பண்ணுவேன், அவ்வளோதான். என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறினீங்க? என்ன ரீசனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினீங்க? அது இப்போ வேண்டாம், ஏன்னா அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த செக்டர் முடிஞ்சிச்சு. இது வேற. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா சென்னையில் நடிக்கிறது? பயம் இருக்கா சென்னையில் வந்து நடிக்கும் தனியது? அப்படி பயம் தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேனே. இல்லை, அஞ்சலி நடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்டுலேருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போதான் உங்க முன்னாடி தான் ஒரு ஷார்ட் நடிச்சு முடிச்சுட்டு வந்தேன் நான். ஆமாம், இப்போ தெலுங்குல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னொரு 2 ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி வச்சுருக்கேன். தமிழில் வந்து இதுக்கப்புறம் தான் கமிட் பண்ணணும். சாரி, கன்னடாவில் ஒரு படம் பண்ணி இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேக்டராக இருந்தது யார்? அது இப்போ இடையில உங்களுக்கு சில சம்பவங்கள் இருந்தது இல்லையா, சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார், சப்போர்ட்டிவாக இருந்தது யார்? இல்லை, எனக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே சப்போர்ட் இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரி சப்போர்ட் இல்லாமல் திரும்ப வந்து எனக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஹெல்ப்பில் தான் நான் திருப்பி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரவே முடியுது. ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஒரு படத்தில் பாதியிலே விட்டு போயிட்டீங்க, அதுக்கு வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அது பிரச்சனை கோர்ட்ல ஓடிட்டு இருக்கு, அங்கே பாத்துக்கிறாங்கல்ல. ஆந்திரால வந்து ஒரு ஹீரோ உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததா சொன்னாங்க, அது உண்மையா? எது? ஆந்திரால ஒரு ஹீரோ உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததா சொன்னாங்க. ஹீரோவா? ஆமா. எனக்கா? ஆமா. ஐயோ, உண்மையாது? இல்ல, ரூமர். எனக்கு நான் கேள்விப்படல ஆக்சுவலா. இது கேள்விப்படல? இல்ல. உங்களுக்கு தெலுங்குல சப்போர்ட் ஜாஸ்தியா இல்ல தமிழ்ல சப்போர்ட் ஜாஸ்தியா? எது? உங்களுக்கு தெலுங்குல நிறைய சப்போர்ட் பண்றாங்களா இல்ல தமிழ்ல இருக்கிற ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர் சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல, அப்படின்னு இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு காமனாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற என் பர்சனல் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெலுங்குலேயும் இருக்காங்க, தமிழ்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க படத்தை பத்தி கேட்கவே மாட்டீங்க, அவுட் ஆஃப் மூவி தான் கேக்குறீங்க. களஞ்சியம் படத்துல நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா? படம் பாதியில நிக்குது, நடிப்பீங்களா மாட்டீங்களா? நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனையே. நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் பிரச்சனையே. பிகாஸ் அதை பத்தி விட்டுருங்க, ஏன்னா அது ஆல்ரெடி கோர்ட்ல இருக்கு, அதை அங்கே பாத்துக்கிறோம். இந்த படத்தை பத்தி பர்சனலா என்னோட எந்த இன்டென்ஷனுமே சொல்ல முடியாது. அஞ்சலி உங்களுக்கு திருமணம் ஆனதா வந்து ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு, அது உண்மையா பொய்யா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா பண்ணலையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ ஆச்சு எனக்கு தெரியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் எந்த தைரியத்தில் இப்போ நடிக்க வந்தீங்க? ஏன்னா ஊடல நீங்கள் வந்து படமே பண்ணல. இப்போ வந்து எந்த தைரியம் வந்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தனால இந்த படத்தில் நடிச்சீங்க? இல்லை, நான் தமிழ்ல நடிச்சுட்டு தானே, தெலுங்குல நடிச்சுட்டு தானே இருக்கேன். சென்னைக்கு வரலையா? சென்னைக்கு நீங்கள் வரவே இல்லை. தமிழ்ல இல்லை, நான் தான் சொன்னேன்ல, நான் தமிழ்ல வந்து திருப்பி படம் பண்ண வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல டீம்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ரீஎன்ட்ரின்றது ஒரு வாட்டி தான் நடக்கும். நான் இதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அது ரீஎன்ட்ரி ஆகாது கண்டிப்பாக. ஸோ அந்த பிரேக்கை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தான் நினச்சேன். அதனால தான் இந்த கேப்.